மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 11வது வணிகவியல் பாடத்துல 2வது பாடத்துல தொழிலின் நோக்கங்கள். இந்த பாடத்தலைப்பு தொழிலின் நோக்கங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். ஒரு பிசினஸோட நோக்கம், அது அந்த பாடத்தில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது மனித செயல்பாடு. இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு மனித செயல்பாடு. மனித செயல்பாடு அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், அவனோட ஆக்டிவிட்டிஸ், மனிதனோட ஆக்டிவிட்டிஸ், அவனோட செயல். மனிதன் எதற்காக செயல்படுகிறான் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மனுஷனும் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். எல்லாரும் ஒவ்வொரு செயல்பாடு, அவனுடைய ஆக்டிவிட்டிஸே ஒரு செயல்பாடு தான். அது ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, தமிழ்ல அதுக்கு பேர் என்ன, செயல்பாடு. எதற்காக ஒருத்தன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கறது தான் மனித செயல்பாடு. அவன் எதுக்காக செயல்படுவான்? அவனுடைய தேவைகளை சந்திக்க, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. அவனுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவும் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தான் மனித செயல்பாடு. அது ஆங்கிலத்தில் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். அந்த மனித செயல்பாடுகள் மனிதன் தன்னுடைய தேவைகளையும் அவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக செயல்படுதான். அதை எப்படி செயல்படுதான், எப்படி செயல்படுகிறதுனால் அவனுடைய விருப்பமும் அவனுடைய தேவையும் சந்திக்கப்படுது அப்படின்னு பார்த்தா 2 விதமாக அவன் செயல்படுறான். 2 விதமாக ஒரு மனிதன் செயல்படும் பொழுது அவனுடைய தேவைகளும் சந்திக்கப்படுது, அவனுடைய விருப்பங்களும் சந்திக்கப்படுது. ஒன்று பொருளாதார செயல்பாடு. இந்த பொருளாதார செயல்பாடுகளினால் மனிதனுடைய தேவையும் சந்திக்கப்படுது, அவனுடைய விருப்பமும் நிறைவேற்றப்படுது. பொருளாதார செயல்பாடுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஒரு செயலை அவன் செய்வதனால் அவனுக்கு லாபம் கிடைக்கும். பணத்துக்காக அவன் ஒரு வேலையை செய்யறான். பணத்தை சம்பாதிப்பதற்காக, லாபத்தை சம்பாதிப்பதற்காக, லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அவன் செய்யக்கூடிய செயல்கள் என்பது பொருளாதார செயல்பாடுகள். சார், லாபம் ஈட்டுவதற்காக அவன் என்ன சார் செய்யணும்? லாபம் ஈட்டுவதற்காக ஒருத்தன் பணம் சம்பாதிக்க என்ன செய்யணும்? நல்லா படிச்சு வேலைக்கு போனா கூட பணம் சம்பாதிக்கலாம், அப்படிதானே? அடுத்தால ஒரு தொழிலை தொடங்கினா கூட என்ன செய்யலாம்? பணத்தை சம்பாதிக்கலாம். ஒரு பொருளை வாங்கி வித்தா அவன் என்ன செய்யலாம்? அவன் லாபம் சம்பாதிக்கலாம். ஒருத்தர் MBBS படிச்சுட்டு ஒரு டாக்டரா வேலை பார்த்தா என்ன செய்யலாம்? பணத்தை சம்பாதிக்கலாம். அல்லது ஒரு CA படிச்சுட்டு ஒரு ஆடிட்டரா இருந்தா கூட என்ன செய்யலாம்? அவர் பணம் சம்பாதிக்கலாம். இப்படி நான் சொல்லுகிற மேற்கண்டபடி நான் சொன்ன அனைத்து வேலைகளும், அனைத்து தொழில்களும் பணம் என்ற நோக்கத்திற்காக ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயல். இந்த செயலுக்கு தான் பொருளாதார செயல்பாடு. இந்த பொருளாதார செயல்பாடினால் அவனுக்கு என்ன ஆகுது? அவனோட தேவை சந்திக்கப்படுது. ஒருத்தன் படிச்சு ஒரு வேலைக்கு போனான்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும். வீட்டு தேவைகள், அவன் வீட்டு காரியங்கள் அனைத்தையும் அவன் செய்வான். வீட்டில் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை சந்திப்பதற்கு அவனுக்கு பணம் இருக்கிறது. அவனுடைய தேவைகள் நிறைவேறுது. அடுத்த அவனோட விருப்பமும் நிறைவேறும். என்ன விருப்பம்? வேலைக்கு போகணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவனோட விருப்பம் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்போ மனித செயல்பாடுகள்ல முதல் செயல்பாடு பொருளாதார செயல்பாடு. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. லாபம் ஈட்டணும், பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்காக என்ன செய்யணும்? அது எல்லாமே என்னதுதான்? பொருளாதார செயல்பாடு. சரி, இன்னொன்னு பொருளாதார சார்பற்ற செயல்பாடு. பொருளாதார சார்பற்ற செயல்பாடு அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். பொருளாதார சார்பற்ற செயல்பாடு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யக்கூடிய செயல் அல்ல. சார், பணம் சம்பாதிக்காம எப்படி சார் தேவைகள் சந்திக்கப்படும்? எப்படி சார் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு கேட்டா நிறைவேறும். மனித செயல்பாடுகளின் மூலமாக பணத்தை சம்பாதிக்காட்டம் பரவாயில்ல, அப்படி மனசு நிறைஞ்சிருக்கும். தேவையெல்லாம் ஏதோ ஒரு நிறைவான வாழ்க்கை, அவன் என்ன நினைக்கானோ, அவனுடைய என்ன தேவையோ, அவனுடைய விருப்பங்கள்,
அனைத்து விஷயம் நிறைவேறும். ஆனா பணம் என்ன செய்ய மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், மனசு நிறைஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து வேலை செய்யறாரு, நல்ல கை நிறைய சம்பாதிக்க பண்றாருன்னா அவருக்கு ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கும். பணத்து மேல பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் நம்ம தேவையெல்லாம் செஞ்சிடலாம், கார் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மனசு நிறைஞ்சிருக்கும். அதே போல பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள்ல பணம் சம்பாதிக்க முடியாது, பையில பணம் இருக்காது, ஆனா மனசு நிறைஞ்சிருக்கும். மனசு நிறைஞ்சிருக்கும். அதான் பொருளாதார சார்பற்ற செயல்பாடு. அப்போ அவன் என்ன செய்வான்? இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்க, பொருளாதார சார்பற்ற செயல்பாடுனா ஆங்கிலத்தில் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். வீட்டில் அம்மா வந்து சோறு பண்ணி போடுறாங்க. அதே போல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் சோறு பண்ணி போடுறாரு. ஹோட்டலில் வேலை செய்கிறவர் என்ன செய்வார்? பணத்துக்காக சோறு பண்ணி போடுவார். அப்படிதானே? பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் செயல்பாடு, அது பொருளாதார செயல்பாடுகள். வீட்டில் அம்மா நம்மளுக்கு சோறு பண்ணி தராங்க, அது பொருளாதார சார்பற்ற செயல்பாடு. அப்படின்னு அர்த்தம், அம்மாவுக்கு நமக்கு சோறு பண்ணி தருவதனால பணம் நம்ம கொடுக்க போறது இல்லை. ஆனா அம்மாவோட மனசு என்ன செய்யும்? நிறைஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம பேருக்கு சோறு போட்டு கொடுத்தோம், சோறு பண்ணி கொடுத்தோம், இன்னைக்கு அந்த பலகாரம் செஞ்சு கொடுத்தோம், இதை செஞ்சு கொடுத்தோம், அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மனசு நிறைஞ்சிருக்கும். அம்மாவின் விருப்பம் நிறைவேறும். புரியுது உங்களுக்கு? அந்த அம்மாவின் விருப்பம் எப்படி நிறைவேறுது? சோறு பண்ணினதுனால. புரியுதா? அடுத்தால சில நேரங்களில் விழாக்கள் கொண்டாடுவோம். சமீபத்தில் கூட பக்ரீத் நடந்துச்சு. அந்த விழாக்கள் கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? அது ஒரு மன நிறைவு. விழாக்கள் கொண்டாடுவதனால அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குமா? இல்லை, பணம் கிடைச்சிருக்காது. என்ன செஞ்சிருப்பாங்க? பக்ரீத் கொண்டாடும் போது ஏதோ ஆடு மாடுலாம் என்ன செஞ்சிருப்பாங்க? அடுத்து எல்லாருக்கும் இறைச்சி கொடுத்துருப்பாங்க, பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த விழாக்கள் கொண்டாடுவது வந்து ஒரு பொருளாதார சார்பற்ற செயல்பாடு. இந்த பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளினால் அவர்களுடைய மனசு என்ன செய்யுது? நிறைவு. மனசு நிறைஞ்சிருக்கு. சரியா? அப்போ மனிதனுடைய செயல்பாடுகளே தேவைகள் சந்திக்கப்படணும், விருப்பங்கள் நிறைவேறணும். இதுக்காக என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் என்னதான்? பொருளாதார செயல்பாடுகள் தான். பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள்லாம் பொருளாதார செயல்பாடுகள் என்றால் பணம் என்ற ஒரே நோக்கம்தான், லாபம் என்ற ஒரே நோக்கம்தான். பொருளாதார சார்பற்ற செயல்பாடு தான் சமூகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனம் சார்ந்த ஒரு விஷயம். பொருளாதாரம் என்பது பணம் சார்ந்த விஷயம். பணம் நிறைய இருக்கணும், பாக்கெட் நிறையணும், அதான் பொருளாதாரம். பொருளாதார சார்பற்ற வந்து மனம் சார்ந்த, உளவியல் சார்ந்த ஒரு செயலை செஞ்சா அது திருப்தியா இருக்கும். ஒரு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வாங்கி கொடுத்துருக்கோம். வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு வந்து கையிலேருந்து செலவாகும்போது தவிர நம்மளுக்கு வருமானம் இல்லை. ஆனால் மனசு நிறைஞ்சிருக்கும். மனசு நிறைஞ்சிருக்கும், நிறைஞ்சிருக்கும். அதான் எனது பொருளாதார சார்பற்ற செயல்பாடு. அப்போ பொருளாதார சார்பற்ற செயல்பாடுனா சமூக மற்றும் உளவியல் சார்ந்த ஒரு செயல்பாடு. சரியா? எடுத்துக்காட்டு, அம்மா வீட்டில் என்ன செய்யறது? சமையல் பண்றது. அடுத்தது நம்ம ஒரு விழாக்கள் என்ன செய்யறது? நடத்துறது. சரி, ரைட். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மனித செயல்பாடு ரெண்டு. ஒன்று பொருளாதார செயல்பாடு, இன்னொன்று பொருளாதார சார்பற்ற செயல்பாடு. அடுத்தது பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். பொருளாதார நடவடிக்கைகளை எப்படி வகைப்படுத்தலாம்? பொருளாதார அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் சம்பாதிப்பதற்காக சில நடவடிக்கைகள் செய்கிறோம். நடவடிக்கை என்னையா? ஒரு செயல். ஒரு நடவடிக்கைன்னா ஒருத்தனுடைய நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம், உன்னுடைய நடவடிக்கை சரியில்லையப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய செயல் தான். நடவடிக்கைனாலே ஒரு செயல் தான். அந்த பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகள் அதை எப்படி வகையா பிரிக்கலாம்னா, ஒன்று வேலை. வேலைன்னா எம்ப்ளாய்மெண்ட், சிறப்பு தொழில், ப்ரொஃபஷன். அடுத்த தொழில், பிசினஸ். இந்த மூன்றுமே பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகள். இந்த மூன்றுமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வகைகள். பணம் சம்பாதிப்பதன் மூலமாக
லாபம் ஈட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்கள். சரியா? பணத்தை சம்பாதிக்க அவன் என்ன செய்வான்னா, முதல்ல ஒரு வேலைக்கு போறான். முதல்ல என்ன செய்யணும், ஒரு வேலைக்கு போறான். வேலைக்கு போனா என்ன ஆகும், வேலைக்கு போவதனால அவனுக்கு என்ன செய்யும், பணம் கிடைக்கும். அடுத்த இன்னொன்று, வேலை அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்காக கூலியை பெற்றுக்கொண்டு அல்லது ஊதியத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு செயலை செஞ்சு கொடுக்குறது, அதான் வேலை. ஒருத்தன் கூலிக்காக ஊதியத்துக்காக ஒரு 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 பணியை செய்கிறது பேர் தான் எனக்கு ஒரு வேலை. சரியா? இந்த வேலைக்கு படிச்சுட்டும் செய்யலாம், படிக்காமலும் வேலை செய்யலாம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, படித்தா நல்ல வேலைக்கு போகலாம், படிக்கிறாங்க அதுக்கு உண்டான வேலைக்கு என்ன செய்யலாம், போகலாம். சில தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க, அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யும்போது நல்லா படிச்சுட்டு போன்ற சூழ்நிலை என்ன செய்யும், இருக்கும். அவங்க வேலை என்பது ஒரு பொருளாதார நடவடிக்கைகளில் முதல் வகை. அதை படித்தாலும் செய்யலாம், படிக்காமையும் செய்யலாம். வேலை என்பது கூலி அல்லது ஊதியத்துக்காக மற்றவர்களுக்கு பணியாற்றுவது. மற்றவர்கள் நிறைய அடுத்தவங்களுக்காக, நம்மளுக்காக இல்லை, அடுத்தவங்களுக்கு வேலை செய்வது. அதன் மூலம் நம்மளுக்கு என்ன செய்யும், பணம் என்ன செய்யும், கிடைக்கும். இது பேர் என்ன பேரு, வேலை. அடுத்த ரெண்டாவது சிறப்பு தொழில். சிறப்பு தொழில்னா அதுவும் ஒரு தொழில் தான். ஆனா அந்த தொழிலை எல்லாரும் செய்ய முடியாது. அந்த தொழிலை என்ன செய்ய முடியாது, சிறப்பு தொழில் அப்படின்னா அதுவும் தொழில் தான். சில தொழில் இருக்கு, ஒரு புரோட்டா கடை இருக்கு, படிச்சவனும் புரோட்டா கடை வைக்கலாம், படிக்காதவனும் புரோட்டா கடை வைக்கலாம், அது தொழில். சிறப்பு தொழில் அப்படின்னா சிறப்பு அறிவு பெற்றவர்கள் மட்டுமே அந்த தொழிலை செய்ய முடியும், அதான் சிறப்பு தொழில். எல்லாரும் அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தலாம், நோயாளிகளுக்கு ஊசி போட முடியாது. நோயாளிகளுக்கு யார் ஊசி போடுவா, அந்த சிறப்பு அறிவு பெற்றவர்கள். அப்போ சிறப்பு அறிவு பெற்றவர்கள்லாம் ஒரு MBBS படிச்சிருக்கணும், படிச்சாதான் ஒரு நோயாளிக்கு ஊசி போட என்ன செய்ய முடியும். அதான் சிறப்பு தொழில். சரியா? ஒரு சாதாரண மேக்ஸ் குரூப் ஒருத்தர் மேக்ஸ் குரூப் படிச்சிருப்பாரு, ஒருத்தர் CA படிச்சிருப்பாரு. மேக்ஸ் குரூப் படிச்சவர் ஆடிட்டர் ஆக முடியாது, CA படிச்சவர் ஆடிட்டர் ஆகலாம், அப்படிதானே? அப்போ சிறப்பு தொழில் என்பது அந்தந்த துறையில் அதற்கென பயிற்சி பெற்றவர்கள், அதற்கென சிறப்பு அறிவு பெற்றவர்கள், அதற்கென கல்வி தகுதி பெற்றவர்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு தொழில் தான் சிறப்பு தொழில். எடுத்துக்காட்டு மருத்துவர்கள், பட்டய கணக்காளர்கள். பட்டய கணக்காளர்னா ஆடிட்டர்ஸ். சரியா? அதான் இது சிறப்பு தொழில். சரியா? முதல்ல நம்ம வேலை பார்த்தாச்சு. வேலைன்னா எம்ப்ளாய்மெண்ட். சிறப்பு தொழில்னா ப்ரொஃபஷன், சிறப்பறிவு பெற்றவர்களால் நடத்தக்கூடாது. அடுத்த தொழில். தொழில்னா ஆங்கிலத்தில் பிசினஸ். பிசினஸ்னா உங்களுக்கு தெரியுங்களா? பிசினஸ்னா என்னது? முதல்ல வேலை. அந்த வேலைக்கு படிப்பு தேவையும் படும், தேவையும் படாது. ஆனா இந்த பிசினஸ் பத்தில தொழிலுக்கு படிப்பு தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் தொழில் என்ன செய்யலாம். தொழில் என்னது அப்படின்னா லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்வது. அதாவது ஒருத்தருக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் என்ன செய்யறது, ஏதாவது ஒரு பணியை செய்யறது. ஒருத்தர் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கலாம், அல்லது ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கலாம். லாபம் பெற வேண்டும், பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு புரோட்டா கடை வச்சிருக்கலாம், அல்லது ஒரு டீ கடை வச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவருடைய தகுதியை பொறுத்து ஒவ்வொரு தொழில் என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. அது லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்படக்கூடியது தொழில். சரியா? அடுத்த தொழில் நடவடிக்கையின் வகைகள். தொழில
எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா தொழிலின் வகைகள். அந்த தொழிலின் வகைகள் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம், கொஞ்சம் தான். தொழில அளவின் அடிப்படையில், அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் பிசினஸ், அதாவது ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். தொழில அதனுடைய அளவின் அடிப்படையில் அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று சிற்றளவு தொழில்கள், ஸ்மால் ஸ்கேல், பேரளவு தொழில்கள், லார்ஜ் ஸ்கேல். தொழில நம்ம சாப்பிட்ட நம்ம பாசையை சொல்லிடலாம். தொழில் அதோட அளவை பொறுத்து அது பெருசா சிறுசா. பெருசுன்னா அது பேரளவு தொழில், சிறுசுன்னா சிற்றளவு தொழில். பார்த்தோன்னு தெரியும். சின்ன அளவுக்கு பிசினஸ் நடத்திருப்பாங்க, ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க, அப்புறம் சிற்றளவு தொழில். ஒரு சின்ன கடை, ஒரு டீ கடை. அது போல தமிழகம் முழுவதும் பெரிய துணி கடைகள் வச்சிருப்பாங்க, அது பேரளவு தொழில். அப்போ முடிஞ்சு தொழில் நடவடிக்கை வகைகளில் அளவின் அடிப்படையில் 2 வகை தான். ஒன்று சிற்றளவு, பேரளவு. இதை நிறைய விளக்கணும் அவசியமே இல்லை உங்களுக்கு. ஒருத்தர் வீட்டில் ஒரு துணி நெய்தாரு, அவர் நெஞ்சு துணிகளை நெய்தல் மூலமாக விற்பனை செய்கிறார் கொஞ்சமாக. அது சின்னது. பெரிய ஃபேக்டரியில் நிறைய டன் கணக்கில் என்ன செய்கிறாங்க, துணிகளை உற்பத்தி செய்கிறாங்க, அது பேரளவு. சரியா? நம்ம இப்போ தொழில் நடவடிக்கையின் வகைகளில் தொழில் அளவு அடிப்படையில் நம்ம சிற்றளவு தொழில், பேரளவு தொழில் அதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது உரிமையின் அடிப்படை. உரிமையின் அடிப்படையில் அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஒரு தொழிலை ஒரு தொழில் எந்த விதமான அல்ல எந்த வகையான உரிமையாளர் கையில் இருக்கு, ஒரு தொழிலை நிர்வாகம் பண்றவர் யார், அதன் அடிப்படையில் அந்த தொழிலை நாம ஒரு 3 விதமாக பிரிக்கிறோம். தொழிலை யாரு நிர்வாகம் பண்றா, யாரோட உரிமையின் கீழ் இருக்கு, அதன் அடிப்படையில் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அந்த ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தா அதை 3ஆ பிடிக்கலாம். தனியார் நிறுவனங்கள். தனியார் நிறுவனம்னா ஆங்கிலத்தில் பிரைவேட் என்டர்பிரைஸ். பிரைவேட் அதான் தனியார். பிரைவேட் என்னது, ஒரு தனி நபர் அல்லது அரசு சாராத ஒரு தனியான ஒரு மனுஷன் அல்லது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யறது, அதுதான் தனியார் நிறுவனங்கள். ஒருத்தர் ஒரு டீ கடை வச்சிருக்காரு அல்லது ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்காரு அப்படின்னா அது தனியார் நிறுவனங்கள். அல்லது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்காங்க, அது என்னதுதான் தனியார் நிறுவனங்கள். அப்போ உரிமையின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தொழிலை யார் நடத்துறாங்க, யாரோட கீழே அந்த தொழில் இருக்கு, யாருக்கு அந்த தொழில் செயல்படுது, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல தனியார் நிறுவனங்கள். 2வது பொது நிறுவனங்கள். பொது நிறுவனங்கள் அப்படின்னா ஒரு தனி மனுஷன் கையில அந்த நிர்வாகம் இருக்காது, அரசாங்கத்தின் கையில இருக்கும் அல்லது அரசாங்கத்தின் முகமை பெற்ற நிறுவனங்கள்ல அந்த அதாவது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு பொதுத்துறையில் பொதுப்பணித்துறை, இது ஒரு அரசு துறை சார்ந்தது. சரியா? ரைட். அடுத்தால இணை நிறுவனங்கள். இணை நிறுவனங்கள் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னா அரசாங்கமும் தனியாரும் இணைந்து ஒரு தொழிலை செய்வது என்ன பேரு, இணை நிறுவனம். அப்போ தொழில் நடவடிக்கைகளை நம்ம வகைப்படுத்தும் போது முதல்ல அளவு அடிப்படையில் வகைப்படுத்தணும். அது பெருசாக இருந்தால் பெரிய பேரளவு, சின்னதாக இருந்தால் சிற்றளவு அப்படின்றது அளவின் அடிப்படையில் அதை வகைப்படுத்தணும். 2வது உரிமையின் அடிப்படையில் வகைப்படுத்திருக்கோம். அது யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனியார் அமைப்போட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அது தனியார் நிறுவனங்கள், பிரைவேட் என்டர்பிரைஸ். அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இருந்தால் பப்ளிக் என்டர்பிரைஸ். அரசாங்கமும் தனியாரும் இணைந்து சில நேரங்களில் சில
சில தொழிலை செய்யலாம். எடுத்துக்காட்டு மாருதி சுசுகி அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இணை நிறுவனங்கள், ஜாயின் என்டர்பிரைஸ். சரியா? இது வந்து ஒய்வின் அடிப்படையில் நாம தொழிலை வகைப்படுத்துறது. அடுத்தத பணிகள் அடிப்படையில் அந்த என்ன வேலையை செய்து, அந்த தொழில் வந்து என்ன வேலையை செய்து அதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், 2 விதமாக பிடிக்கலாம். ஒன்று உற்பத்தி தொழில், இன்னொன்று வணிகம். உற்பத்தி தொழில் என்னது? மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய எதெல்லாம் நுகரக்கூடிய பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை தயாரிக்கும். அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பேர் உற்பத்தி தொழில். அதாவது அந்த தொழில் செய்கிற பணியின் அடிப்படையில் அதை பிடிக்கும். சரியா? அந்த பேசுகிற கேரக்டர்ஸ். சரியா? உற்பத்தி தொழிலுக்கு எடுத்துக்காட்டு, ஒருத்தர் வந்து ஒரு ரொட்டி தயாரிக்கிறாரு, ஒருத்தர் செருப்பு தயாரிக்கிறாரு. சரியா? இதெல்லாம் வந்து உற்பத்தி தொழில். அடுத்த வணிகம். வணிகம்னா பிசினஸ், காமர்ஸ், வணிகம் எல்லாம் பிசினஸ். வணிகம்னா உற்பத்தி செஞ்ச பொருள் வந்து அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவர் வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வேலை தான் வணிகம். எங்கேயோ ஒரு பொருளை உற்பத்தி செய்வாங்க, எங்கேயோ பயன்படுத்துவாங்க. காஷ்மீரில் ஆப்பிள் விளையும், ஆனால் திருநெல்வேலியில் ஆப்பிள் என்ன செய்யும், விற்பாங்க. எப்படி விற்காங்க? வணிகம் தான். இதுதான் பிஸ்னஸ். எங்கோ ஒரு இடத்துல விளையக்கூடிய உற்பத்தி செஞ்ச பொருளை தங்கு தடை இல்லாமல், எந்த விதமான தடைபாடும் இல்லாமல், எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலிக்கு வந்துடுது. சரியா? இதுதான் என்னது வணிகம். ரைட். இது வந்து வணிக அடிப்படையில் 2வது விஷயம். 1 உற்பத்தி தொழில், 2வது வணிகம். அடுத்தது தொழிலின் தன்மையின் அடிப்படையில் தொழிலின் தன்மைகள். ஒரு தொழில்னா அதோட கேரக்டர்ஸ். தொழிலோட கேரக்டர்ஸ்ல ஒன்று தொழில்னா என்ன, அதோட கேரக்டர்ஸ், அதோட தன்மை. பொருட்களை உற்பத்தி செய்தல். சரியா? பொருட்களை உற்பத்தி செய்தல் அர்த்தம். ஒரு தொழில் அப்படின்னாலே அதோட கேரக்டர்ஸ், பொருளை உற்பத்தி செய்யணும் அல்லது ஒன்று திரட்டணும். உற்பத்தி செய்தல் என்னது? மனுஷனுக்கு என்ன தேவைப்படுதோ, மனுஷன் எதெல்லாம் வாங்கி பயன்படுத்த போறானோ அதை தயாரிக்கணும் அல்லது ஒன்று திரட்டணும். ஒன்று திரட்டணும்னா மனுஷனுக்கு தேவையானது நிறைய இருக்கும், அது பல இடத்துல இருக்கும். எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும், ஒரு இடத்துல ஒன்று திரட்டி கொண்டு வரக்கூடியது தான் தொழில். சரியா? மனுஷனுக்கு 1008 தேவைகள் இருக்கும். எல்லா தேவைகளையும் ஒன்று திரட்டி அல்லது உற்பத்தி செய்யும், அதுதான் தொழில். அதான் தொழிலோட தன்மையில, அதோட கேரக்டர்ஸ்ல 1. அடுத்த விற்பனை அல்லது பரிமாற்றம். சரியா? சேல், டிரான்ஸ்பர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். தொழில் என்றாலே அது விற்பனை இருக்கணும். விற்பனை இல்லாம ஒருத்தன் ஒரு பொருளை உருவாக்கினால் அது தொழில் அல்ல. சரியா? அதாவது விற்பனை செய்யாம, அதாவது நான் எனக்கு தான் வந்து துணி நெய்ய தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணியை நானே நெய்தல் மூலமாக ஒரு துணியை உருவாக்கி அந்த துணியை நானே பயன்படுத்துறேன், அதை விற்பனை செய்யலாம். அப்போ அது என்ன கிடையாது, தொழில் கிடையாது. அப்போ தொழிலின் தன்மையில 2வது பாயிண்ட், தொழில் என்றால் பொருளை என்ன செய்யணும், விற்பனை செய்யணும். விற்பனை செய்யாம ஒரு பொருளை தயாரிக்கிறது வந்து, உருவாக்குறது வந்து தொழில் என்ன செய்யாது, ஆகாது. அடுத்தது பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்புடையது. அதாவது தொழில்னாலே அது பொருட்களோடும் தொடர்புடையதுதான், சேவைகளோடும் தொடர்புடையதுதான். ஒரு மனுஷனுக்கு தேவையான பொருட்களான என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த பொருட்கள் அனைத்திலும் என்ன இருக்கு, தொழில் இருக்கு. ஒரு தொழில் வந்து பொருட்களோடு தொடர்புடையது. பொருள் இல்லாமல் தொழில் இல்லை. சரியா? மனுஷனுக்கு தேவையான ஒரு பேனா, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பைக்கு, மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதற்கு பொருள், அது என்ன தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும்
தொழிலின் தன்மைகள் வந்துடுது. பொருட்கள் இல்லாமல் என்ன செய்யல, தொழில் இல்லை. ஒரு தொழில்னாலே ஒரு பொருட்களை வழங்குவது, ஒரு பொருட்களை உருவாக்குவது, அதுதான் தொழில். அதான் அதோட கேரக்டர்ஸ். அடுத்ததாக சேவைகளோடு தொடர்புடையது. நம்ம வீட்டுக்கு மின்சாரம் கிடைக்கி, அது ஒரு சேவை. கேஸ் சிலிண்டர் கொண்டு போடுறாங்க, அது ஒரு சேவை. அது ஒரு தொழில் தான், அது ஒரு தொழில் தான். அடுத்த ஒழுங்குமுறை தொடர்புடையது. ஒழுங்குமுறைனா ரெகுலாரிட்டி. தொழில்னா ஒழுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா ரெகுலாரிட்டி. தொழில் என்பது தொடர்ந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு ட்ரிப்பு நடக்கு, அடுத்தால நடக்கலை அப்படின்னு இருந்தால் அது தொழில் கிடையாது. இப்போ ஒரு பைக் வாங்கியிருக்கோம், ஒரு 5 வருஷம் பயன்படுத்தியிருக்கோம். 5 வருஷம் பயன்படுத்தி முடிச்சுட்டு அந்த பைக்கை விற்றுட்டோம். அப்போ பைக்கை வாங்கியிருக்கோம், பைக்கை விற்றுருக்கோம். இது தொழிலா? இல்லை, இது தொழில் கிடையாது. தொழில் என்பது ஒரு ரெகுலாரிட்டி, ஒழுங்குமுறையில் பைக்கை வாங்குறது விற்கிறது, வாங்குறது விற்கிறது. பைக்கை வாங்கணும், விற்கணும். பைக் ஒரு 10 பைக் வாங்கணும், 10 பைக்கை விற்கணும். அதுதான் தொழில். அதான் ஒழுங்குமுறை. அதை ஒரு ட்ரிப்பு வாங்கிட்டு அதை பயன்படுத்திட்டு அதை விற்கிறது என்ன கிடையாது, தொழில் கிடையாது. அடுத்த லாப நோக்கம். லாப நோக்கம்னா ப்ராஃபிட் மோட்டிவ். தொழில் என்றாலே லாபம் வருவதற்காக என்ன செய்யணும், செய்யணும். அதான் தொழில். தொழிலோட தன்மைகள்ல ஒரு 4வது பாயிண்ட் வந்து லாபம். தொழிலோட கேரக்டர்ஸ் என்ன, கேரக்டர், அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா லாபம் பெறணும். லாபம் பெறுவதற்காக அதான் என்ன செய்யணும், ஒரு தொழிலை செய்யணும். யாருமே லாபம் இல்லாமல் ஒரு தொழிலை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அடுத்த இடர்பாட்டுக்கான எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க். தொழில்னாலே ரிஸ்க் நிறைந்ததுதான். இப்போ வந்து தொழில் உள்ள இடர்பாடு கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். இடர்பாடு இல்லாத தொழிலே இல்லை. சரியா? லாபம் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதான் ரிஸ்க்கு. நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லாபம் கிடைக்கும், கிடைக்காமலும் என்ன செய்யும், போகும். ஆனால் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சம்பளம் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். வராது அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். ஆனால் தொழில் என்பது ஒரு இடர்பாட்டோடு சார்ந்தது. அதுக்காக நிறைய தொழிலே என்ன செய்ய முடியாங்க. தொழிலாம் ஒரு ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. சரியா? கண்டிப்பாக லாபம் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையுடையது. இது அதோட தொழிலோட தன்மைகள். அடுத்த நம்ம பார்க்கும்போது தொழிலின் நோக்கங்கள். ஒரு தொழில் எதற்காக செய்யணும், அதான் நோக்கம். ஒரு தொழிலை எதற்காக செய்யணும், அதான் அந்த தொழிலோட நோக்கம். ஒன்று பொருளாதார நோக்கம். ஒருத்தவங்க ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா அவன் வந்து லாபம் ஈட்டணும், பொருளை சம்பாதிக்கணும், அப்படி அவனுடைய நோக்கமே பணம் சம்பந்தமான, லாபம் ஈட்டுதல் சம்பந்தமான இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் என்னது, பொருளாதார நோக்கம். இது வந்து தொழிலோட முதல் நோக்கம். தொழில்னாலே அதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அது எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். சரியா? தொழில்னாலே என்னது, பொருளை சம்பாதிக்கணும், லாபம் ஈட்டணும், பணத்தை சம்பாதிக்க, பணம் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்படுறது தான் பொருளாதார நோக்கம். அடுத்தால சமூக நோக்கம், சோசியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். சரியா? சமூக நோக்கம்னா ஒரு தொழில் வந்து சமூக நலன் சார்ந்த தொழிலாக இருக்கும். நாம் எந்த தொழிலை செஞ்சாலும் அது சமூகத்திற்கு இடையூறு செய்யக்கூடிய தொழிலாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சமூகத்துக்கு கள்ளக்கடத்தல் செய்வது அது ஒரு தொழில் தான். கள்ளச்சாராயம் அடிப்பது அது ஒரு தொழில் தான். ஆனால் தொழிலின் நோக்கம் என்பது சமூக நோக்கமாக இருக்க வேண்டும். சமூகத்துக்கு இடையூறு செய்யக்கூடாத அளவுக்கு என்ன செய்யணும் இருக்கிறது தான் தொழிலின் நோக்கம். முதல்ல சமூகத்துக்கான நோக்கம். அடுத்த நிறுவன நோக்கம். நிறுவன நோக்கம்னா எந்த ஒரு நிறுவனமே என்னென்ன செய்யணும்னா தொடர்ந்து அந்த பொருளாதாரத்தை அதிகரிக்கணும், அந்த நிறுவனத்தை நவீனப்படுத்தணும், நிறைய ஆட்களை வச்சு வேலை வாங்கணும்,
நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், தொழிலை விரிவாக்கம் செய்யணும், அதுதான் நிறுவன நோக்கம். ஒரு நிறுவனம் என்றால் ஒரு சின்ன கடையா இருக்கு, அந்த சின்ன கடை அப்படியே சின்ன கடையாவே இருக்கும்னு நினைக்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி கொண்டு வரணும், அந்த நிறுவனத்தை நல்லா வளர்ச்சி பாதையில கொண்டு வரணும், அதான் நிறுவன நோக்கம். சரியா? இது எல்லாமே தொழிலின் நோக்கம். நம்ம பார்த்துட்டு தொழிலின் நோக்கம். அடுத்தால மனித நோக்கம். ஒரு தொழில் என்ன மனித நோக்கத்தோடு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த தொழிலில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த பணியாளர்களுக்கு, அந்த பணியாளர்கள் ஒரு மனிதர்கள். சரியா? அந்த மனிதர்களோட நலன், அந்த அந்த பணியாளர்களின் நலன்கள், எதிர்கால தேவைகள், அதை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும் ஒரு தொழில். சரியா? ஃபர்ஸ்ட் எழுதி தொழிலோட நோக்கம் பணம் சம்பாதிக்கணும், அதான் தொழிலோட நோக்கம், பணம் சம்பாதிக்கணும். அடுத்தல சமூகத்துக்கு எந்த இடையிலும் இருக்கக்கூடாது, நிறுவனத்தை நல்லா வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும், நிறுவனத்தை நல்லா டெவலப் பண்ணணும், நவீனமயமாக்கணும். அடுத்தல நிறுவனத்தில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், எதிர்கால தேவைகள் நல்லா இருக்கணும், அவங்க நலன், பணி செய்கிற பணியாளர்களோட நலன்கள் நல்லபடியா அமையணும். அடுத்த தேசிய நோக்கம். ஒரு தொழிலினால் ஒரு தேசத்துக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டா, தொழில் மூலமாக நிறைய பணியாளர்களுக்கு வேலை கிடைக்கும். சரியா? வேலை வாய்ப்பு கொடுக்குது. அடுத்த தொழில் மூலமாக சரக்குகள் வாங்குறாங்க, விற்கிறாங்க, சரக்கு எல்லாத்தையும் செய்து கிடைக்கும், நாட்டின் வருவாய் அதிகம். சரியா? அடுத்தால சமூகத்துல ஒரு நல்ல இணக்கமான நல்ல சூழ்நிலை. தொழில் வளர்ச்சி இருந்தா எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நல்லா படிச்சுட்டோ அல்லது படிப்புக்கு சம்பந்தமான அல்லது தகுதிக்கு சம்பந்தமான தகுதி சார்ந்த தொழில அவங்க ஈடுபடுவதனால் சமூகம் நல்லபடியா இருக்கும். சமூகம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். சரியா? ரைட், ஓகே. இன்றைய பாடம் முடியுது. தொழில் நோக்கத்தை பார்த்துருக்கோம். நீங்க உங்களுக்கு அசைன்மெண்ட் கூகுள் கிளாஸ் தருவோம். அந்த கேள்வி பதில நீங்க எழுதி அனுப்பலாம். நன்றி.